ஒரு காட்டு வழியில் பூனை ஒன்று போயிட்டு இருந்துச்சு. எதிரில் அதோட இனமான புலி நடந்து வந்துச்சு. அதை பார்த்த பூனை நினச்சிது, புலியோட உடம்புல எவ்வளோ அழகாக கோடுகள் இருக்குது, நமக்கே அந்த கோடுகள் இல்லை, நம்ம 2 பேரும் ஒரு இனம் தானே அப்படின்னு நினச்சிது. அது புலிக்கிட்டே கேட்க நினச்சி புலிக்கிட்ட கேட்டுச்சு, புலி அண்ணா உங்கள் உடம்புல மட்டும் எப்படி இப்படி கோடுகள் வந்தது அப்படின்னு கேட்டுச்சு. அது கொஞ்சம் குறும்புக்கார புலி. அது சொல்லிச்சு, நான் கம்பியை காய்ச்சி உடம்பு ஃபுல்லாக சூடு போட்டுக்கிட்டேன். உனக்கும் அந்த மாதிரி கோடுகள் வேணுமா? நீ ஊருக்குள்ளே தானே இருக்க, நேராக கொல்லன் பட்டறைக்கு போ. அங்கே அவன் இரும்ப காய்ச்சி வச்சுருப்பான், அது மேலே உளுந்து புரள், உனக்கு கோடுகள் வந்துடும்னு சிரிப்பை அடக்கிக்கிட்டு சொல்லுச்சு. இந்த அப்பாவி பூனை அது உண்மைன்னு நம்பி வேக வேகமாக இரும்பு பட்டறைக்கு போச்சு. ஊருக்குள்ளே இருக்கிற கொல்லனோட இரும்பு பட்டறைக்கு போச்சு. அங்கே கொல்லன் வந்து ஒரு 4-5 கம்பிகளை நல்லா பழுக்க காய்ச்சி வச்சுருந்தான். அதில் போய் படுத்து உருண்டுச்சு. அப்புறம் என்ன, உடம்பு ஃபுல்லாக சூடு புண்ணாயிடுச்சு. அந்த கோடுகளெல்லாம் அந்த இரும்பு கம்பியில் போட்ட அந்த சூடு புண்ணாயிடுச்சு. இந்த புண்கள் ஆறுறதுக்கு பல மாதம் ஆச்சு இந்த பூனைக்கு. ஆன பிறகு அதில் ஒரு நன்மை நடந்தது. என்னென்னா, அந்த வரிகள் அனைத்தும் புலி மேலே இருக்கிற வரிகள் மேலே மாறி இருந்தது. இந்த பூனை நினச்சிது, இந்த 4-5 வரிகளுக்கே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இந்த புலி வந்து இவ்வளோ வரிகள் உடம்புல வச்சுருக்கு, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் இதை போட்டுக்கு அப்படின்னு ரொம்ப அப்பாவித்தனமாக நினச்சிது அந்த பூனை. இது தாங்க புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதை. ஒரு காட்டு வழியாக பூனை ஒன்று நடந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போ எதிரில் ஒரு புலி வந்தது. அந்த புலியோட கலரும் மஞ்சள் கலரும் அது மேலே வரிகளாக இருக்கிறத பார்த்த பூனைக்கு அதே மாதிரி தனக்கும் இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சிது. ஆனால் தனக்கு தான் கோடு இல்லையே. பூனை அதை புலிக்கிட்டே கேட்க நினச்சிது. புலியண்ணா உங்கள் உடம்புல எப்படி கோடு வந்தது அப்படின்னு கேட்டுச்சு. அந்த புலி கொஞ்சம் குறும்புக்கார புலி. அது சொல்லிச்சு, அதுவா புலி தம்பி, நான் வந்து இரும்பு கம்பியால் மேலெல்லாம் சூடு போட்டுக்கிட்டேன். உனக்கும் இந்த மாதிரி கோடுகள் வேணுமான்னு கேட்டுச்சு. ஆமாண்ணா, ரொம்ப அழகாக இருக்குது, இது என் உடம்புலையும் இந்த மாதிரி கோடுகள் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிச்சு. அந்த குறும்புக்கார புலி சொல்லிச்சு, சரி தம்பி, நீ ஊருக்குள்ளே தானே இருக்க, நேராக கொல்லன் பட்டறைக்கு போ. அங்கே இரும்பு கம்பியை காய்ச்சி வச்சுருப்பான், அது மேலே படுத்து உருளு, உன் உடம்புலையும் என்ன மாதிரியே கோடுகள் வந்துடும்னு சொல்லிச்சு. சிரிப்பை அடக்கிக்கிட்டு சொல்லிச்சு புலி இதை. இந்த பூனையும் இது உண்மைன்னு நம்பிடுச்சு. நேராக ஊருக்குள்ளே வேக வேகமாக நடந்து போச்சு. நேராக இரும்பு கொல்லன் பட்டறைக்கு போச்சு. அவன் அங்கே ஒரு 3-4 கம்பியை நல்லா பழுக்க காய்ச்சி வச்சுருந்தான். அது மேலே படுத்து உருண்டுச்சு. அவ்வளோதாங்க, பூனையோட உடம்பு ஃபுல்லாக புண்ணாயிருச்சு. அந்த புண்ணு ஆறுறதுக்கே பல மாதங்கள் ஆச்சு. புண்ணு ஆறின பிறகு ஒரு நன்மை நடந்துச்சு. அந்த காயம் இருந்துச்சு இல்லையா, அது தழும்பாக மாறி ஏறக்குறைய புலி உடம்புல இருக்கிற வரிகள் மாதிரி தெரிஞ்சுது. அப்போ அந்த அப்பாவி பூனை நினச்சிது, ஐயோ, நம்ம உடம்புல 3-4 வரிகள் வர்றதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இந்த புலியண்ணா உடம்பு ஃபுல்லாக வரிகள் இருக்குது, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் அப்படின்னு அப்பாவிதனமாக நினச்சிது. இதுதாங்க புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதை.